அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும், மனித சமுதாயம் தீமையின்பால் செல்கிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்திடவும் அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை நாம் எல்லாம் ஏற்று இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லுகிற மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம்தான் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடியது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை செய்யக்கூடாது என்பதை, நன்மை தீமைகளை பிரித்து ஒரு வாழ்வியல் நெறியாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பல்வேறு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்களோ, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்கள் அனைவருமே மரணத்தை தழுவார்கள், மரணத்தை அடைவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மனிதகுலம் அனைவரும் ஒரு நாள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அங்கே இறைவன் முன்பு நிறுத்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். மனிதர்களுக்கு மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அந்த மறுமையிலே நாம் வெற்றியடையக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உபதேசம் என்பது தேவை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் கூட தெரிந்தவர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ அவனுக்கு உபதேசம் என்பது இந்த உலகத்தில் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உபதேசங்களிலேயே சிறந்த உபதேசம் எது தெரியுமா? நல்ல உபதேசம். மரணம் குறித்த சிந்தனையை மனிதனுக்கு ஏற்படுத்துவது. ஒரு சிறந்த உபதேசமாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணத்தை பற்றி கவலைப்படலைன்னு வச்சுங்க, அவனிடத்திலே நல்ல விஷயங்கள் இருக்குமானா இருக்காது.